யோர்தானின் 4 அர்த்தங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவ வார்த்தை நான் பேச விரும்புகின்றேன். இந்த வருடம் தேவன் நமக்கு சபையாராக நல்ல ஒரு விசேஷித்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கின்றார். சங்கீதம் 16 சங்கீதம் 6 வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வருடம் ஒரு இரட்டிப்பான சுதந்திரத்தை தருவார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணின போலவே இந்த வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இரட்டிப்பான சுதந்திரத்தை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கரங்களை கொடுத்து அவங்கள வாழ்த்துங்களை. இந்த வருடம் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் டபுள் மடங்கு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் தருவாராக. இந்த சுதந்திரத்திற்கும் நமக்கும் நடுவில் இருக்கின்ற யோர்தானை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். எப்படி இந்த யோர்தானின் அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம், இதோடைய அர்த்தங்களை குறித்து நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையிலிருந்து பேச விரும்புகின்றேன். உங்களுடைய வேதாகமும் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே 9வது வசனத்திலிருந்து 17வது அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் இன்றைக்கு நாம் அந்த இருக்கின்ற வசன பகுதியை தியானிக்க விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய வேதாமத்தோடு கூட என்னோடு கூட எழும்பி நிற்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்கின்றேன். இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் சபையாராக இந்த வார்த்தைகளை நாம் ஒன்றாக சத்தத்தை உயர்த்தி வாசிக்க விரும்புகின்றேன். மாறி மாறி வாசிக்கலாம். ஊழியர் வில்லியம் அவர் முதல் வசனத்தை வாசிப்பார். அதற்கு பின்பதாக நீங்களும் அவரும் மாறி மாறி இந்த வசன பகுதியை வாசித்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இதை தியானிக்க ஆயத்தப்படுவோம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? நின்ற வண்ணமாக ஒரு நிமிடம் என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி ஜெபிங்க. அன்பின் பிதாவே, இந்த காலையுடைய வார்த்தையை கேட்க எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. கேட்கும் காதுகளை எங்களுக்கு தாங்க. இன்றைக்கு தேவ வார்த்தை பேசப்படும் பொழுது பலருக்கு அது தீர்க்க தரிசன வார்த்தையாக மாறி பலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக, வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக, தேவனுடைய வார்த்தை பேசப்படுகின்ற இந்த நேரத்தில் கட்டுகள் உடைக்கப்படுவதாக இந்த தேவனுடைய பிரசனத்தை நாங்கள் இன்றைக்கு நாடுகின்ற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பயணத்தை அடிக்கடி நாம் நம்முடைய வேத வாசிப்பில் தியானிப்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் அனுபவித்த பல அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது மிக பொருத்தமாக இருக்கின்றது. அநேக முக்கியமான தேவனுடைய அந்த சத்தியங்களை நாம் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்த பூமியை கொடுத்திருந்தாலும்
இந்த புதிய சந்ததி, ஏனென்றால் அவர்கள் எகிப்திலிருந்து வந்த சந்ததி தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அந்த முழு சந்ததி யோசுவா காலேபை தவிர எல்லாரும் கடந்து விட்டார்கள். இது புதிய ஒரு தலைமுறை, புதிய ஒரு சந்ததி. அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமியை அவள் சுதந்திரிக்க கூடிய ஒரு எல்லையில் இருந்த பொழுது அவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்த பூமிக்கும் நடுவிலே இருந்ததுதான் யோர்தான். இந்த யோர்தான் என்பது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்த ஒரு இடமா இருக்கின்றது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு தந்திருக்கின்ற பல அருமையான வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அது நிறைவேறுவதற்கு முன்பதாக இந்த யோர்தானின் அனுபவத்தின் வழியாக கடந்து செல்வது மிக அவசியம். யோர்தானுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. மிக முக்கியமாக ஒரு அர்த்தம் யோர்தானுக்கு கொடுக்கப்படுகின்றது, இறங்கி வரக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு இடம் என்பது யோர்தானுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெயர். பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கின்ற இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பல இந்த இறங்கி போகக்கூடிய ஒரு ஆழமான ஒரு அனுபவத்தின் வழியாக கடந்து செல்வது மிக அவசியம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், யோர்தானை பார்த்து பயந்து விட வேண்டாம். யோர்தானை பார்த்து நாம் கலங்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய தேவன் யோர்தானின் அதிகாரமுடைய தேவனாய் இருக்கின்றார். யோர்தானின் அனுபவத்தின் வழியாக நம்மை நடத்தி சென்று, நம்மை அக்கறைக்கு நடத்தி சென்று வெற்றிகரமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில உரைத்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். இன்று காலையில் உங்களோடு கூட எனக்கு முன்பதாக இருக்கின்ற குறுகிய நேரத்தில் இந்த 4 அர்த்தங்களை நான் உங்களுக்கு பேச விரும்புகின்றேன். எல்லாருக்கும் இந்த யோர்தானின் அனுபவம் உண்டு. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த யோர்தானின் அனுபவத்தின் வழியாக கடந்து செல்வது மிக அவசியம். நம்மளுடைய சபையின் சரித்திரத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு இங்கே அழகான ஒரு அரங்கத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்தை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு முன்பதாக சபையாராக 2008 ஆண்டு இந்த புதிய கட்டடத்தை நாம் பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பதாக சபையாராக நாமும் ஒரு யோர்தானின் அனுபவத்தின் வழியாக கடந்து சென்றோம். பழைய விசுவாசிகளுக்கு இதில் நல்ல நன்கு ஞாபகம் இருக்கும். பல போராட்டங்கள், பலவிதமான அந்த அவமான நிந்தனையை மத்தியில் தேவன் நமக்கு ஒரு வெற்றியை தந்து இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் என்றால் தேவன் நம்மை யோர்தானை கடற்க செய்து அதன் மத்தியில் ஒரு வெற்றியும் தேவனுடைய மகிமையும் வெளிப்படுத்தினார் என்பதற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு சாட்சியாக இருக்கின்றோம். முதலாவது, யோர்தானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தம், யோர்தான் என்பது ஒரு மாற்றத்தின் இடம், ஒரு முன்னேற்றத்தின் இடம் என்று நான் சொல்வேன். யோர்தான் என்பது ஒரு மாற்றத்தின் இடம், ஒரு முன்னேற்றத்தின் இடம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக யோர்தானுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நான் சொன்ன வண்ணமாக ஒரு புதிய சந்ததியாய் இருந்தார்கள், ஒரு புதிய தலைமுறையாக இருந்தார்கள். அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி திரிந்து ஒரு தலைமுறையே கடந்து சென்ற பின்பதாக தான் தேவன் வெறும் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் அந்த பழைய தலைமுறையில் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மற்ற எல்லாரும் ஒரு புதிய தலைமுறையில் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த யோர்தானுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார்கள். இதில் என்ன சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்றால், இந்த தலைமுறை வனாந்திரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு தலைமுறையாக இருந்தது. அவருடைய வாழ்நாளெல்லாம் வனாந்திரத்தின் வழிபாடு தான் அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ண பூமியை சுதந்திரிக்கணும் என்றால் அவர்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுவது மிக அவசியமாக இருந்தது. ஏனென்றால் வனாந்திரத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருந்தது. அவர்களுக்கு பசி எடுத்ததுன்னா ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, பரலோகத்தை திறந்து மன்னாவை தந்தார். அதுவும் கறி சாப்பிடணும்னா ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பறவை அனுப்பி விட்டார். இல்லை அவங்களுக்கு தாகம் வந்ததுன்னா ஆண்டவர் சொல்றாரு, வா உனக்கு தண்ணீர் இந்த பாறையிலிருந்து நான் உனக்கு தரேன் என்று ஆண்டவர் சொல்றாரு.
அவங்க நடக்கும் பொழுது ரொம்ப புழுக்கமா இருக்கு, வேர்க்குது ஆண்டவர் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? மேக ஸ்தம்பத்தை கொடுத்து நான் உனக்கு நல்ல குளிர்ந்த உனக்கு காத்து கொடுத்து நல்லா நடக்க வைக்கிறப்பான்றாரு. ராத்திரி தூங்குற நேரத்துல குளிர் அடிக்குது ஆண்டவரேன்னு சொன்ன பொழுது என்ன பண்ணாரு ஆண்டவரே? ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டாரு. உனக்கு நல்ல அக்னி ஸ்தம்பம் உனக்கு தரேன், ராத்திரியெல்லாம் நல்லா சொகுசா தூங்கு, நல்ல உனக்காகவே நான் நல்ல ஒரு அந்த ஹீட்டர் நான் உனக்கு தரேன் ஆண்டவர் சொல்றாரு. அதே போல அங்க நடந்த இந்த ஒரு சந்ததி, அவர்கள் பிறந்த நாளிலிருந்து இந்த 40 ஆண்டுகள் அவர்களுடைய பாதரட்சை என்னாச்சுங்க? மாற்றவே இல்லையாம். அவங்க யோசிச்சு பாருங்களேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய முதல் மகளுக்கு அவளுடைய பாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் 2 அடி வளர்ற மாதிரி இருக்கு. புதுசாக ஷூ வாங்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த சந்ததி பிறந்தது வனாந்திரத்தில், அவர்கள் வளர்ந்தது வனாந்திரத்தில். அவங்களுக்கு சின்ன பிள்ளையா போட்ட அந்த பாதரட்சை அவங்க 40 வயது வரைக்கும் மாற்றவே இல்லையாமா. சில சகோதரிகள்லாம் கொஞ்சம் வசனம் போடுறாங்க, என்ன பாஸ்டர் அது ரொம்ப மோசமாக இருக்கும், எனக்கு போய் அடிக்கடி போய் ஷாப்பிங் போய் ஷூ வாங்கினாதான் சந்தோஷம். இந்த சந்ததிக்கு அவங்க 40 வருஷமா அந்த பாதரட்சையை மாற்றவே தேவையில்லையாம். அது மாத்திரம் இல்லை, என்னங்க துணி, அவங்க போட்டிருந்த வஸ்திரம் கூட சின்ன வயதிலிருந்து அவங்க 40 வயது வரைக்கும் வஸ்திரம் என்ன பண்ணிச்சிங்கன்னாங்கம்மா? அவர்களோடையே வளர்ந்துதான் வஸ்திரம் அவங்களுக்கு ஏற்ற விதத்தில். ஏன்னா அவர்களுக்கு யாருக்கும் உட்கார்ந்து அந்த பாதரட்சையை கிழிஞ்சு போனதை தையல் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, புது வஸ்திரத்தை தைக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, லெஃப்ட் ரைட் போட்டு நட, வனாந்திரத்தை சுத்து, ராத்திரி வந்தோன்னா தூங்கு, காலையில் எழுந்தோன்னா இதே தான் அவங்களுடைய பொழப்பா இருந்தது. அப்படின்னா ராத்திரியும் பகலும் இவர்கள் அவர்களுடைய அனுபவம் எல்லாம் தேவன் அவர்கள் எல்லா விதத்திலும் எல்லா தேவைகளையும் சந்தித்து கொண்டிருந்தார். வனாந்திரத்தில் அவர்கள் அனுபவித்தது இதுவரைக்கும் தேவனுடைய அற்புதங்களை அனுபவித்தார்கள். ஆனா இப்பொழுது அந்த ஆண்டவர் வாக்கு பண்ண அந்த சுதந்திரத்தின் பூமியை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா என்ன ஆகும்னா, அவங்க புது பூமிக்கு போன பின்பதை என்ன ஆகுங்க? வானத்திலிருந்து மண்ணா நின்றும், மண்ணா வராது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் பிறந்ததிலிருந்தே அவங்களுக்கு மண்ணா வந்தது. அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்காது. கட்டாயம் அந்த சகோதரிகளுக்கு கட்டாயம் இன்னைக்கு கூட பல சகோதரிகளுக்கு சமைக்க தெரியாது. அவங்க வளர்ந்த வித்து இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமாட்டோலேயே ஆர்டர் பண்ணி எல்லாம் பழகிட்டோம். அதே போல அவங்களுக்கும் டெய்லி டோர் டெலிவரி ஆண்டவரே எல்லாம் பார்த்துக்கிட்டார். அவர்கள் இந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்கணும் என்றால் பல மாற்றங்களை அவர்கள் செய்தால்தான் அந்த வாக்குத்தத்த பூமியில அவங்க வாழ முடியும். அப்படின்னா வாக்குத்தத்த பூமியில அவங்க போய் இருக்கணும் என்றால் அவங்க சாப்பிட்ற விதம் மாறணும், தூங்குற விதம் மாறணும், நடக்கிற விதம் மாறணும். அவங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டால் தான் அவர்கள் அந்த அவங்களுடைய புது பூமியை அவங்க சுதந்திரிக்க முடியும். இது ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய கொள்கை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் பலரை தேவன் இந்த யோர்தானின் அனுபவத்தின் வழியாக கடந்து செல்ல அனுமதிப்பதற்கு காரணம், ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வாக்கு பண்ணதை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உனக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டாதான் நான் உனக்கு வாக்கு பண்ணதை நான் உனக்கு தர முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். உனக்குள்ளாக, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில இயேசு கூட உவமை கொடுத்த பொழுது அவர் சொல்றாரு, இந்த புதிய திராட்சை ரசத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பழைய துருத்தியில ஊத்த முடியாது. ஏன்னா ஊத்துனா வெடிச்சிரும். ஆண்டவர் சொல்றாரு, புதிய திராட்சை ரசத்தை ஊத்தணும்னா அதுக்கு என்ன புதிய துருத்தி வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதுமையான காரியத்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றணும் என்றால் முதலாவது மாற வேண்டியது நாம், முதலாவது மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பதாக, உன்னுடைய வாழ்க்கையில நீ சுதந்திரத்தை அனுபவிக்கும் முன்பதாக உனக்குள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எனக்கு அனுமதி கொடுத்தினா அப்பொழுது நான் உன்னை வாக்குத்தத்த பூமிக்கு நான் உன்னை ஆயத்தப்படுத்தி உனக்குள் என்னுடைய சாயலை உருவாக்கி உனக்குள் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை வாக்குத்தத்த பூமியை பெற்றுக்கொள்ள உன்னை தகுதியாக்குவேன். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது கூட என்னுடைய ஜெபங்கள் எல்லாம், ஆண்டவரே என் புருஷனை மாத்துங்க ஆண்டவரே, மனைவியை மாத்துங்க ஆண்டவரே, பிள்ளைகளை மாத்துங்க ஆண்டவரே, வேலையை மாத்துங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் மாத்துங்க ஆண்டவரேன்னு கேட்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் விடு, முதல் நீ மாறு, முதல் உனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும். உனக்குள்ள சாக வேண்டியது சாகணும். எதெல்லாம் சிலுவை கண்டை அறையப்படணுமோ அது கொண்டு வைத்தினாதான் உனக்குள் மாற்றம் ஏற்பட்ட பின்பதாக உன்னை நான் வாக்குத்தத்த பூமிக்குள் நான் நடத்தி செல்வேன். நான் சொல்றேன், இந்த வருடம் தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே எனக்குள்ள என்னென்னலாம் மாறணுமோ அதை மாற
எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. எதெல்லாம் எனக்குள்ள சாகணுமோ அதெல்லாம் சிலுவை அண்டை கொண்டு வந்து அதை வைத்து எனக்குள்ள அது கோபமா இருக்கட்டும், பெருமையா இருக்கட்டும், இச்சையா இருக்கட்டும், பேராசையா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இயேசு உருவாக்கப்படணும். இந்த வருடம் தேவ பிள்ளைகள் அன்னதினமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஜெபம் இருக்கணும் என்றால், தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை எனக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. எனக்குள் தெய்வீக சுவாபம் உருவாக்கப்படட்டும், எனக்குள் கிறிஸ்து இயேசு உருவாக்கப்படட்டும் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டு அவர் நமக்காக வைத்திருக்கின்ற அருமையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? எனக்கு தெரியும் எப்பொழுதும் நம்மை மாற்றணும்னு பற்றி பேசினா யாரும் ஆமென் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க புருஷனை மாத்துவாரு, உங்க மனைவியை மாத்துவாரு, ஆமென் பாஸ்டர், ஆமென் செய்யட்டும், தேவனுடைய வார்த்தை நிறைவேறட்டும் என்று சொல்லுவோம். நம்ம மாத்தணும்னா ஐயோ ஏன் பாஸ்டர் நான் மாறணும், நான் இருக்கிற நம்மளுடைய ஜெபம் நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மாத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு உன்னை மாத்திட்டா எல்லாமே மாறிடும்பா. அதுதான் ரகசியம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் தீர்க்க தரிசனமா, நீங்க பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து என்னை மாற்றுங்க பரிசுத்தாவியானவரே, எனக்குள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை மாற்றுங்கள் என்று ஜெபிக்க ஆரம்பிங்க. திடீர்னு உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறிடும், உங்களை சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் மாறினது போல தோன்றும். ஏன்னா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே மாறிவிடும். அந்த சந்ததி தேவன் அவளுக்கு வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்களுடைய மனநிலை, அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கின்றதை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் இருந்தார்கள். ஆகையால் தான் யோர்தானுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவள் அந்த யோர்தானை கடந்து செல்வதற்கு முன்பதாக அவளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். இன்றையிலிருந்து என்னுடைய விசுவாசத்தில் நான் வளர போறேன். இன்றிலிருந்து எனக்குள் மாற்றங்களை நான் ஏற்படுத்தி தேவன் என்னுடைய குணாதிசயத்தை தொட்டு மாற்றணும் என்ற ஒரு விருப்பம் இருப்பது அவசியம். யோர்தான் என்பது ஒரு மாற்றத்தின் இடம். ஏனால் மாற்றம் ஏற்பட்டால் தான் முன்னேற்றம் வருங்க. முன்னேற்றம் வருவதற்கு முன்பதாக என்ன வரணுங்க? மாற்றம் வரணும். நமக்குள் மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்த நாம் அவருக்கு அனுமதி தருவது அவசியம். பக்கத்துல தொட்டு சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபட இந்த வருடம் அனுமதி கொடுங்க. அவர் இடத்துல ஜெபிக்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில முழு ஆக்சஸ், முழு அதிகாரத்தை, உரிமையை உங்களுக்கு தர ஆவியானவரே எனக்குள் இடைபடுங்கள் என்று ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்ப்பதை கூட அதிகமாக அற்புதங்களை நீங்கள் காணும்படியாக தேவன் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார். இரண்டாவது, யோர்தானை குறித்து நாம் பார்க்கக்கூடியது, யோர்தான் என்பது ஒரு பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு இடம் என்று நான் சொல்லுவேன். யோர்தான் என்பது பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு இடம். யோர்தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம். ஏனால் யோர்தானின் அனுபவத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது தேவன் நம்மை பரீட்சிக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். வேதத்தில் பல தேவதாசர்கள் கூட யோர்தானின் அனுபவத்தின் வழியாக கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோர்தான் என்பது பலருடைய வாழ்க்கையில கூட ஒரு திருப்பு முனையின் இடமாய் இருந்தது. இன்றைக்கு அதனாலதான் யோர்தானுக்கு முன்பதாக நீங்கள் நின்று கொண்டிருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல செய்திங்க. ஏன்னா தேவன் ஏதோ ஒன்றை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அர்த்தம். யோர்தானை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், யோர்தானை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கின்றது. ஏன்னா தேவ வார்த்தை நீங்க பார்க்கும் பொழுது கூட எலிசா அவருடைய இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக அவருடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக முதலாவது அவர் கடக்க வேண்டிய ஒரு இடம் என்ன இடங்க? யோர்தான் தான். ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டோடனே, எலியாவின் சால்வையை அவர் பெற்றுக்கொண்டோடனே அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவருக்கும் அவருடைய அழைப்பிற்கும் நடுவில் நின்றது யோர்தான் தான். அந்த யோர்தானுக்கு முன்பதாக எலிசா நின்று அவர் எழும்பி அவருக்கு கரத்தை உயர்த்தி கேட்கிறாரு, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு அந்த யோர்தானின் பரீட்சிக்கப்படுகின்ற இடத்தை அவர் கடந்து சென்ற பின்பதாக தான் அவருடைய ஊழியமே துவங்குகின்றது.
அவருடைய அழைப்பே உறுதியாக்கப்படுகின்றது. அதனாலதான் யோர்தான் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவம். யோர்தானுடைய அனுபவத்தில் நீங்க இன்னொரு இடத்துல கூட 2 ராஜாக்கள் நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல எலியா இடத்துல வருகின்றார். ஒரு நாமான் என்ற ஒரு மனிதன் வருகின்றாரு. அவருக்கு அற்புதம் வேணும், சுகமாகப்படணும். ஆனா என்ன சொல்றாருங்க எலியா, நீ போய் யோர்தான் நதியில போய் 7 மரம் முக்கிட்டு வா, அப்போ உனக்கு அற்புதம் நடக்கும். அப்படின்னா இந்த நாமான் என்ற மனிதனுக்கு அவருடைய அற்புதத்திற்கும் அவருக்கும் நடுவில் இருந்தது என்னங்க? யோர்தான். யோர்தானின் பரீட்சிக்கப்படுகின்ற இடத்தை அவர் கடந்து சென்ற பின்புதான் அவருடைய அற்புதத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில உங்களுக்கும் உங்களுடைய அற்புதத்திற்கும் உங்களுக்கும் தேவனுடைய அழைப்பின் உறுதிப்படுதலுக்கும் நடுவில் இருக்கின்ற இடம்தான் யோர்தான் என்ற இடம். அந்த இடத்தில் நாம் பரீட்சிக்கப்படுகின்றோம். இயேசுவின் வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, இயேசு அவருடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக எங்க போனாருங்க? யோர்தானுக்கு போனார். யோர்தானுக்கு போனப்போ யோவான் ஸ்தானங்கள் அங்கே இருந்தார். அங்கே ஒரு ஞானஸ்தானம் பெற்ற பின்புதான் என்ன பண்றாருங்க? இயேசு அவருடைய ஊழியத்தை துவங்குகின்றார். அப்படின்னா இந்த பரீட்சிக்கப்படுகின்ற இடம். அப்படின்னா ஆண்டவர் நம்மை யோர்தானின் அனுபவத்தின் வழியாக நடக்க அனுமதிக்கும் பொழுது அவர் நம்மை பரீட்சிக்கின்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் பரீட்சித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்றாரு, நான் சொல்லும் பொழுது நாம் அந்த ஆசாரியர்கள் கால்களை எடுத்து இந்த புரண்டு வருகின்ற யோர்தானின் நதியில் வைக்க போறார்கள் என்று அவர் சொல்றார். வைக்கும் பொழுது யோர்தான் நிற்கும் என்று சொல்றார். ஆனா யோசித்து பாருங்க, இந்த சந்ததி அவங்க வளர்ந்ததெல்லாம் தேவன் கடந்த காலத்தில் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட ஒரு சந்ததியாக தான் வளர்ந்தாங்க. அப்படின்னா அவருடைய முற்பிதாக்கள், அவருடைய பெற்றோர்கள் நிச்சயம் அவரிடத்துல தேவன் எப்படி எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள் என்று பல கதைகளை சொல்லியிருப்பார்கள். எகிப்தில் என்னெல்லாம் ஆண்டவர் செய்தார், எகிப்திலிருந்து ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்று அவர்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பார்கள். அதுவும் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பதாக அந்த எந்த கடலுங்க, நான் காலில் தப்பா சொல்லிட்டேன், செங்கடலுக்கு முன்பதாக நின்ற பொழுது மோசே எப்படி கோலை நீட்டினார், செங்கடல் 2ஆக அது பிரிந்தது, இவர்கள் எப்படி அதை கடந்து வந்தார்கள் என்ற அந்த அனுபவத்தை கட்டாயம் கேட்டிருப்பாங்க. 100 முறையாக கேட்டிருப்பாங்க அந்த கதையை. இப்பொழுது யோசித்து பாருங்க, இவர்கள் யோர்தானுக்கு முன்பதாக நிற்கின்றார்கள். அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? ஆண்டவர் எங்களுடைய பெற்றோர்களுக்கு இப்படி செய்தாரு, ஆகிய எங்களுக்கும் ஆண்டவர் இப்படியே செய்ய போறாரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இப்ப மாத்தி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் நிறுத்த மாட்டேன்ப்பா, நீ உங்கள் காலை வெய்ய, அப்புறம் நிறுத்தினன்றார். என்ன பண்றாருங்க? பரீட்சிக்கின்றார். அவங்க என்னத்தை பரீட்சிக்கின்றாரு? உன்னுடைய கவனம் எங்க இருக்கின்றது? உன்னுடைய கவனம் என் மேல இருக்கின்றதா, அல்ல எல்லாம் மற்றவங்க சொன்ன எல்லா கதைகள் மேல இருக்கின்றதா? நீ என் மேல நம்பிக்கையா இருந்தீனா, நான் சொல்றதை நீ செய்தினா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த யோர்தான் என்பது அப்படிப்பட்ட ஒரு இடங்க, அற்புதத்தின் இடம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த யோர்தானை அனுமதிக்கும் பொழுது நம்மை பரீட்சிக்கின்றார். அவர் கேட்கிறார், உன்னுடைய கவனம் எங்க இருக்கின்றது? ஏன்னா அது வரைக்கும் அவருடைய விசுவாசம் எல்லாம் கடந்த நாட்களில் நடந்த அனுபவங்கள் மேல் இருந்த ஒரு விசுவாசமா இருந்தது. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீ கடந்த நாட்கள் நடந்த அனுபவங்கள் மேல் விசுவாசத்துல நடக்காத, நான் இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறேன். உன்னுடைய கண்கள் என் மேல் இருந்ததுன்னா, என் மேல் நீ நம்பிக்கையா இருந்தீனா, இன்றைக்கு நான் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருக்கின்றேன் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார். இதான் என்னுடைய ஜெபங்க. என்னுடைய ஜெபம் தான், ஆண்டவரே கடந்த நாட்களில் நீர் அற்புதங்களை செய்தீர், அதற்காக நன்றி. கடந்த தலைமுறைகள் உம்முடைய அற்புத கரத்தை பார்த்தார்கள், அதற்காக நன்றி. ஆனா என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெபம்லாம் என்னுடைய நாட்களில், என்னுடைய சந்ததியில் தேவன் எனக்காக, தேவன் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்வதை என்னுடைய கண்ணால நான் காணணும். ஆண்டவரே என்னுடைய நாட்கள் தேவன் எழும்புவதை நான் பார்க்கணும். கடந்த அனுபவத்திலே வைத்துக் கொண்டு என்னுடைய நாட்களை நான் கடத்தி விட விரும்பல. எனக்காக தேவன் எழும்புவதை நான் பார்க்கணும். எனக்காக தேவன் வாசல்களை திறப்பதை நான் பார்க்கணும். எனக்காக தேவன் மற்றவர்களை குணமாக்குவதை நான் பார்க்கணும். எனக்கு தனிப்பட்ட ஒரு விசுவாச அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கடந்த நாட்களின் சாட்சிகளை வைத்து என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் ஓட்ட விரும்பல. எனக்கு தேவன் யார் என்று தனிப்பட்ட விதத்தில் ருசிக்க எனக்கு அந்த
யோர்தானின் அனுபவங்களை தந்து நீர் எனக்காக வாசல்களை திறப்பதும் எனக்காக புரண்டு வருகின்ற யோர்தானை நிறுத்துவதை நான் கண்ணாலே பார்க்கின்ற நாட்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று என்னுடைய ஜெபம். ஐயா, நம்முடைய ஜெபம் இதாதான் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாத்தா பாட்டிகள் உங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் நீர் தலைமுறைகளின் தேவன் ஆண்டவரே. நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கின்றபடியால் நீர் எங்களுக்காக எழும்புவதை எங்களுடைய கண்கள் காணணும். எங்களுடைய நாட்கள் நாங்கள் அற்புதங்களை அனுபவிக்கணும். எங்களுடைய நாட்கள் தேவன் எங்களுக்காக அற்புதங்களை செய்வதை எங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் அனுபவிக்கணும். கடந்த நாட்களின் சம்பவங்களை கேட்டுவிட்டு திருப்தியா இருந்துடாதீங்க. நமக்குள் அந்த ஒரு முரட்டு விசுவாசம் வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புத கரத்தை காணக்கூடிய நாட்களில் எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் யோர்தானை கடக்கணும். அவர்கள் அந்த கடலை அவர்கள் கடந்தாலும் எங்களுடைய யோர்தானை கடக்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. யோர்தான் என்பது ஒரு பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு இடமா இருக்கின்றது. ஆண்டவர் நன்மை செய்கின்ற தேவனாயிருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களே, அதுவரைக்கும் அவர்கள் அவருடைய பெற்றோர்களுடைய கதைகளை கேட்டு அவர்கள் நடந்தார்கள். ஆனால் அன்றைக்கு யோர்தானுக்கு முன்பதாக அவர் நின்ற பொழுது அவர்கள் முற்பிதாக்களின் தேவனாய் இல்லை, அவர்களுடைய தேவனாய் மாறினார். அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது அவர்களுடைய பெற்றோருடைய நாட்களில் தேவன் செய்த அற்புதத்தை பேசுவதை நிறுத்திவிட்டு அவர்களுடைய நாட்களில் தங்களுடைய சொந்த கண்களாக கண்ட அற்புதங்களை அவர்களுடைய சந்ததிகளுக்கு பேசும்படியாக தேவன் அவளுக்கு கிருபை தந்தாருங்க. இதுதான் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சையும் ஒரு வைராக்கியம். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டாலும் நாங்கள் தேவனை எங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ருசித்து அனுபவிக்கக்கூடிய நாட்கள் எங்களை நடத்தி. யோர்தானுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும் என்றால், யோர்தான் ஒரு விசுவாசத்தின் இடம் என்று நான் சொல்லுவேன். யோர்தான் ஒரு விசுவாசத்தின் இடம். தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு காரியத்தும் தற்செயலாக செய்வதில்லை. தேவன் எல்லா காரியங்களையும் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கின்ற ஒரு தேவனாய் இருக்கின்றார். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடற்க வைக்கணும் என்றால், ஒரு சாதாரண நாட்களில் யோர்தான் ஒரு 30 அடி அகலம்தான் இருந்திருக்கும். சாதாரணமான நாட்களில் யோர்தானை கடற்பது ஒரு சுலபமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நேரமும் காலமும் சற்று சுவாரஸ்யமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த அறுவடையின் நாட்களில் என்ன நடந்தது என்றால், மழை அதிகமாக பெய்யுமா. மழை அதிகமாக பெய்யும் பொழுது வெள்ளம் பெருக்கி வரும். ஆகையால் இந்த யோர்தான், இஸ்ரவேலுக்கு முன்பதாக இருந்த யோர்தான் ஒரு சாதாரணமான யோர்தான் அல்ல, வெள்ளத்தில் பெருகி ஓடக்கூடிய ஒரு யோர்தானாக இருந்தது. வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள், இஸ்ரவேலுக்கு முன்பதாக இருந்த யோர்தான் 50 மடங்கு அதிகமாக புரண்டு வரக்கூடிய ஒரு யோர்தானாக இருந்தது. எரிகோவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், கானானியர்கள், அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பால் என்ற ஒரு தெய்வம். பாலுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, மலைக்கு அவர் காரணர் என்ற ஒரு பெயர். பால் என்ற தேவன் மலைக்கு அவர்தான் அதிகாரம் உடையவர் என்று கானானியர் அவரை வணங்குவார்கள். இப்ப யோசித்து பாருங்க, எரிகோவில் இருந்த இந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சமீபத்தில் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவருடைய தேவனை நோக்கி கூப்பிடுகின்றார்கள். அவருடைய தேவன் மலைக்கு அதிகாரமுடைய தேவன். ஆகையால் அந்த தேவனை அவர்கள் வணங்கும் பொழுது அங்கே மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. மழை பெய்ய ஆரம்பித்த உடனே வெள்ளம் பெருக ஆரம்பிக்கின்றது. ஆகையால் எரிகோவில் இருந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நம்முடைய கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்டு வெள்ளம் பெருகிடுச்சு. இவனுக்கு எவனும் ஒருத்தனும் கூட நீச்சல் அடித்தாலும் ஒருத்தன் கூட நம்மளை தாண்டி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரலோகத்தில் இருந்த தேவன் அதை பார்த்து நகைத்து கொண்டிருந்தார். சில நேரத்தில் ஆண்டவர் சத்ருவை
அவனுடைய உச்சி பலத்திற்கு போகும்படியாக அனுமதிக்கின்றான். அதனால தான் சில நேரத்தில் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில், ஐயோ ஆண்டவரே, ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ பாடுகள், எங்கே பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை, எங்கே போனாலும் எனக்கு கண்ணீர், ஏன் ஆண்டவரை இவ்வளோ அனுமதிக்கின்றேன்? சில நேரங்களில் தேவன் சத்துருவை வெள்ளம் போல வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர் உங்களுக்காக எனக்காக எழும்பி ஒரு அற்புதத்தை செய்து அந்த சத்துருவின் மிகுந்த பலத்தின் மத்தியில நானே தேவன் என்று நீங்கள் மாத்திரம் அறிந்து கொள்வதற்கில்ல, உங்களை சுத்தி இருக்கின்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்கிற விதத்தில் தேவன் சில நேரத்தில் யோர்தானை புரண்டு வர அனுமதி கொடுக்கிறாரு. ஐயா, அவங்களை பார்த்து சொல்றேன், யோர்தான் உங்களை நோக்கி புரண்டு வருகின்றதா, பயப்படாதீங்க. நீங்கள் வேற சொல்லலாம், ஐயோ பாஸ்டர், எங்க பார்த்தாலும் எனக்கு எதிராக எவ்வளவோ காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய தேவன் எல்லா அதிகாரம் உடையவர், நம்மளுடைய தேவன் எல்லா மகிமைக்கு பாத்திரர். அவர் சில நேரத்தில் சத்ரு வெள்ளம் போல வருவதற்கு அனுமதி தந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில தேவன் உங்களுக்காக எழும்பி ஒரு அற்புதத்தை செய்து, அவமானத்தின் மத்தியில எங்க நிந்தையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, எல்லாம் உங்களை பார்த்து முடிஞ்சது, இதுக்கு பிறகு நீங்க மேல வரமாட்டீங்க என்று சொல்றாங்களோ, அதே இடத்தில் நானே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்கிற விதத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக சில நேரத்தில் தாமதிக்கிறது போல காணப்படலாம். ஆனால் நீங்கள் நானும் சோர்ந்து போக கூடாது. ஏனால் தேவன் நமக்காக ஏற்ற நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை நிச்சயம் விளங்க செய்வார். அவருடைய மகிமையை விளங்க செய்கின்ற ஒரு நேரம் ஒரு இனிமையான நேரங்க. அதற்காக காத்திருப்பது ஒரு நல்ல காரியம். நம்மளுடைய சொந்த பலத்துல காரியங்களை சாதிப்பதை காட்டினோம் அவருடைய நேரத்திற்காக காத்திருந்து அவர் நமக்காக எழும்பி அவர் நமக்காக விளக்காடி நமக்காக விடுவித்து நமக்காக சுகத்தை தரும் பொழுது சுத்தி இருக்கின்றவர்கள் பார்த்து பிரமிப்பார்கள். எப்படிங்க இப்படி நடந்தது? நான் நினைச்சேன் நீங்க முடிஞ்சீங்க நினைச்சேன், நான் நினைச்சேன் உங்களுக்கு இது வாய்க்காவே போகும் நினைச்சேன், எப்படிங்க இது நடந்தது என்று உங்களை பார்த்து கேட்பாங்க. நீங்க அப்ப சொல்லுங்க, என்னுடைய தேவன் எல்லா அதிகாரம் உடையவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகையால் அவருடைய வார்த்தையை நான் உறுதியாய் பிடித்த நிமித்தம் தேவன் எனக்காக வழி இல்லாத இடங்களை வழி உண்டாக்கினாருங்க. வனாந்திரத்தில் ஒரு நீரோற்றை எனக்கு தந்தாருங்க. தேவன் என்னுடைய பள்ளத்தாக்கின் மத்தியில அவர் என்னை சந்தோஷமான ஒரு பாடலை பாடும்படியாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். சில நேரத்தில் சத்துரு உங்களை துரத்துறது போல இருக்கலாம். ஆண்டவர் எழும்பும் பொழுது அவன் வாழை காலுக்கு நடுவில் போட்டுட்டு அவன் திரும்பி ஓடக்கூடிய நாட்கள் நீங்கள் காண்பீர்கள். இதான் தாவீது, நான் நினைக்கிறேன் அவர் சிந்திச்சு கொண்டிருந்த பொழுது 114வது சங்கீதத்தில் இந்த பாடலை பாடுறாரு. இந்த பாடலை பாடும் பொழுது யோர்தானை குறித்து பாடுகின்றார். கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும். ஓகே, அவர் கேட்கிறாரு, கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் என்ன காரணம் கேட்கிறாரு. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்காக எனக்காக எழும்பும் பொழுது கடல் திரும்பி ஓடுங்க. யோர்தான் இருக்கிற இடத்துல அப்படியே நிற்குங்க. தேவன் அற்புதத்தை செய்து அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் தேவன் வெளிப்படுத்துவார். யோர்தான் என்பது ஒரு விசுவாசத்தின் இடம். தேவன் மேல் விசுவாசமாய் இருப்போம் என்றால் தேவனுடைய அற்புதத்தை நிச்சயம் நாம் காண்போம், தேவனுடைய மகிமை நாம் காண்போம். 4வதாக, யோர்தான் என்பது ஒரு வெற்றியின் இடம். யோர்தான் என்பது ஒரு வெற்றியின் இடம். எனக்கு தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவர் எப்படி சில நேரத்தில் செயல்படுகின்றார் என்பதை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுவேன். ஆண்டவர் யோசுவாக்கு வழிநடத்தல் தராரு. அவர் சொல்றாரு, லேவியர்கள் உடன்படிக்கையை பெட்டி எடுத்து அவர்கள் யோர்தானுக்குள்ள கால் எடுத்து வைக்க சொல்லு என்று ஆண்டவர் சொல்றார். இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக மிக வெளியேறப்பெற்ற ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது உடன்படிக்கையின் பெட்டி தான். அது எல்லா பாதுகாப்போடு பாதுகாத்துக் கொள்வார்கள். உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சுன்னா ஆண்டவரே அவர்கள் விட்டு போனதற்கு அது சமம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளம் போல பெருக்கி யோர்தான் வருகின்ற இந்த நதிக்குள்ள முதலாவது கால் எடுத்து வைக்க வேண்டியவர்கள் என்னுடைய ஆசாரியர்கள்.
ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் அந்த திட்டமிடுவதற்கு அவளிடத்துல பொறுப்பை கொடுத்துருந்தீங்கன்னா கடைசியில் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எல்லாம் கடந்து போன பிறகு, எல்லாம் பத்திரமா இருந்த பிறகு உடன்படிக்கை பெட்டி போகட்டும் என்று யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் உடன்படிக்கையின் பெட்டி போகட்டும், அப்புறம் எல்லா ஜனங்களும் அதுக்கு பின்னாடி வரட்டும். இதோடைய அர்த்தம் என்னன்னா, உடன்படிக்கையின் பெட்டி அவருடைய பிரசனத்திற்கு சமம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிரசனம் முதல் போகட்டும். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, ஆண்டவர் சொல்கிறது, அந்த நதியை தாண்டின பின்பதாக ஆண்டவரை துதிப்பது சுலபம். சிங்ககவியிலிருந்து வெளியே வந்த பின்பதாக ஆண்டவரை துதிப்பது சுலபம். அக்கினி சூழலிலிருந்து விடுதலை பெற்ற பின்பதாக வெளியே வந்து ஆண்டவரை துதிப்பது சுலபம். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆன பின்பதாக ஆண்டவர் இவ்வளோ செய்தார் என்று அவரை குறித்து மேன்மை பாராட்டுவது சுலபம். ஆனால் சிறைச்சாலையில் உள்ளே இருந்து, அக்கினி சூழலுக்கு நடுவில் இருந்து, பள்ளத்தாக்கின் மத்தியில் இருந்து, அந்த சிங்ககவிலுக்குள்ள இருந்து தேவனுடைய பிரசனத்தை உயர்த்துவதுதான் உங்களுடைய விடுதலைக்கும் என்னுடைய விடுதலைக்கும் திறவுகும். ஆண்டவர் அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, என்னுடைய அற்புதத்தை நீங்க பார்க்கணுமா, முதல் என் பிரசனத்தை உயர்த்து, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. என்னுடைய ஆசாரியர்கள் முதலாவது கால் எடுத்து வைக்கட்டும். என்னுடைய பிரசனம் வந்துருச்சுன்னா அற்புதம் தானா நடந்துரும். நான் உங்களை பார்த்து சொல்ல, நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அற்புதம் தானா நடந்துருங்க. ஆண்டவரை நீங்க உங்களுடைய பள்ளத்தாக்கின் மத்தியில கைகளை உயர்த்தி நீங்க துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தாலும் நான் உம்மை எக்காலத்திலும் துதிப்பேன். உம்முடைய துதி என்னுடைய நாவில் எப்பொழுதும் இருக்கும் என்று அவரை துதிக்க 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 அந்த இடத்தில் இறங்கி வரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனுங்க. அக்கினியின் சுழல் மத்தியில இறங்கி உலாவக்கூடிய ஒரு தேவன் இருப்பார் என்றால் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவனுங்க. சத்ரு நமக்கு விரோதமாக வெள்ளம் போல வந்திருந்தாலும் அதன் மத்தியில எழும்பி நின்று என்னுடைய தேவன் வல்லவர், அற்புதம் செய்கின்றவர். மருத்துவர் என்னுடைய சரீரத்தை குறித்து என்ன சொல்லியிருந்தாலும் என்னுடைய தெய்வீக வைத்தியர் அவர் என்னை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று தேவனை துதிக்க ஆரம்பித்தோம் என்றால் அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் தேவன் ஒரு நீரூற்றை கொடுத்து அங்க ஒரு பாடலை உங்களுக்கு தந்து ஆண்டவர் உங்களை அற்புதமாக விடுதலையாக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றார். இந்த வருடம் உங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அது வருவதற்கு முன்பதாக தேவனை துதிக்க ஆரம்பிங்க. அது நடப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே நீர் அதை செய்ய வல்லவராய் இருக்கின்றபடியால் இப்பொழுதே நான் உம்மை துதிக்கின்றேன், எனக்கு அந்த சரியான வேலை எனக்கு கிடைத்த நிமித்தம் இப்பவே நான் உங்களை துதிக்க ஆரம்பிக்கிறேன் என்று அது நடப்பதற்கு முன்பதாக தேவனுடைய பிரசனத்தை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய ஆரம்பிங்க. சொல்றார், ஆசாரியர்கள் போய் கால் எடுத்து வைக்கட்டும், அப்பொழுது யோர்தான் நிற்கும் என்றார். என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போய் காலை வைக்கிறாங்க. வச்சுன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுங்க, படிங்களேன். யோர்தான் அவங்க கால் எடுத்து வச்ச இடத்துல நிற்கல. எங்க நின்னுதுங்களாமா? கொஞ்சம் தூரத்தில். அவங்களுடைய கண்களால் அது பார்க்க முடியல. அவங்களுடைய கண்களால் தேவன் செய்த அற்புதத்தை அவர்கள் காணவில்லை. ஆனால் தேவன் ஏற்கனவே செய்துட்டார். என்னோட கூட இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்களால் அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கலனா கூட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறுதி ஏற்கனவே செய்துட்டாருங்க, ஏற்கனவே நிறுத்திட்டாருங்க. ஏற்கனவே வெள்ளம் போல புரண்டு வருகின்ற யோர்தானை அங்கேயே நிறுத்தி விட்டார். அவனுடைய திட்டத்தை அங்கேயே ஆண்டவர் நிர்மூலமாக்கிட்டார். அவன் என்னெல்லாம் என் வாழ்க்கையில செய்யணும் என்று அவன் என்னெல்லாம் செய்து யோசிச்சிருந்தானோ அதை அவன் யோசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் அதை நிறுத்திட்டாரு. ஆகையால் என்னுடைய தேவன் என்னுடைய கண்களால் காணாத அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் அவர் ஒருவரே. இந்த ஆசாரியர்கள் கால்களை எடுத்து வைத்த உடனே யோர்தான் நிக்கலனா கூட அவர் அடுத்த காலை எடுத்து வைக்கிறார்கள். அவர் சொல்றார்கள், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறனால எங்களுடைய தேவன் எப்பேற்பட்ட யோர்தானாய் இருந்தாலும் அதை நிறுத்த வல்லவராய் இருக்கின்றார். நாங்கள் நடப்போம் என அவர் சொன்னாரு. அவர் சொன்னதால் அவர் செய்வார். ஆகையால் தேவன் அற்புதத்தை நிறைவேற்றுவார். இது நாங்க நமக்குள் இருக்க வேண்டிய வரட்டு விசுவாசம். ஆண்டவர் சொல்லிட்டாரா அது செய்தே தீருவார். அதுல மனசு மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. சொன்னதை சொல்ல செய்யாமல் போக மாட்டாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றென்றும் இருக்கும், என்றென்றும் இருக்கும். உங்களை குறித்து என்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் என்றென்றுக்கும் தேவன் அதை நிறைவேற்றியே தீருவார். ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான காரியம் நடக்கின்றது. இந்த
ஜனங்க யோர்தானை ஆண்டவர் நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஆண்டவருடைய வசனம் சொல்கின்றது, அந்த தரை என்னாதுங்க? வாசிங்களேன். தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீரற்ற, தண்ணீரே இல்லாம காய்ந்த வறண்ட தரையில ஆண்டவர்களை நடக்க வைத்தார். அப்படின்னா நம்ம ஊர்லயே 2 நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா 3ஆம் நாள் வெயில் அடிச்சா வீட்டு விட்டு வெளியே போறீங்க. கோயம்புத்தூர்ல எல்லா தெருவிலையும் தோண்டி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையும் குழி. ஸோ உங்கள் வீட்டு விட்டு 3ஆம் நாள் வெயில் அடித்தாலும் நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகுங்க? சேரு. உங்கள் பைக்கை காணாமல் போயிடலாம், அப்படியே சேருக்குள்ளே போயிடலாம். நீங்கள் போகிறக்குள்ளே என்ன ஆகுங்க, காலெல்லாம் சேரில் ஃபுல்லாக அதை இதாகி நீங்கள் போய் ஆஃபீஸ் சேர்றதுக்குள்ளே, ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னங்க வீடெல்லாம் சேரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களை பார்த்தாவே இங்கே சேரு வழியாக நடந்து வந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் பண்ண அற்புதம் என்னென்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த யோர்தானுக்கு புரண்டு வரக்கூடிய இந்த நதியை நிறுத்தி அதை காய்ந்த தரையாக மாற்றி இவர்கள் கடந்து போன பின்பதாக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அனுபவித்தார் என்று ஒரு அறிகுறி கூட இல்லாமல் ஆண்டவர் அவங்க அக்கறை கொண்டு போய் சேர்த்தார். அவங்க அந்த பக்கம் போனோன்னே இவங்க பாதரட்சியில சேர் இல்லைங்க, இவங்களோட வஸ்திரத்துல எங்கேயும் சேர் இல்லை. எங்க அங்க போய் நின்னே இவங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாக கடந்து வந்தாங்க என்று ஒரு அறிகுறி இல்லாம தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்து முடித்த பின்பதாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு வழியாக வந்தீங்க, அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் வழியாக வந்தீங்க, அப்படிப்பட்ட ஒரு புரண்டு வருகின்ற யோர்தான் வழியாக நடந்து வந்தீங்க என்ற ஒரு அறிகுறி இல்லாம தேவன் உங்களை நிறுத்தி வைத்து அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில விளங்க செய்வாருங்க. நீங்கள் அக்கினியின் சுவாலையில இருந்தாலும் நீங்க வெளியே வரும்போது உங்க வஸ்திரம் எந்த விதத்திலும் அது எந்த விதத்திலும் சேதப்படாது. உங்களுடைய தலையில் இருக்கின்ற ஒரு முடி கூட சத்ரு தொடுவதற்கு வல்லமை இல்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து முடித்தவுடன் உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பிரமிக்கின்ற அளவிற்கு, ஐயா நீங்க இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக வந்தீங்களா, இப்படிப்பட்ட கண்ணீர் நீங்க சிந்தினீங்களா என்று அவர்கள் ஆச்சரியப்படுற விதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்து முடிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்த பிறகு போய் 12 கல்லை எடுத்துக்கோப்பா, எடுத்து அங்க ஒரு நினைவு சிந்தையாக கட்டு. ஏன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லணும், நாங்க ஒரு நாளைக்கு புரண்டு வருகின்ற யோர்தானுக்கு முன்பதாக நின்று நம்பிக்கையற்ற ஒரு இடத்துல இருந்தோம். எப்படி வாக்குத்தத்த பூமியை சுதந்தரிப்போம் என்று கேள்வி இருந்த நேரத்தில் எங்களுடைய தேவன் யோர்தானை நிறுத்தி தரையை காய்ந்த தரையாக மாற்றி எங்களை நடக்க வைத்து தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ண பூமியை எங்களுக்கு தந்தார் என்று சந்ததி சந்ததியாக சொல்லும்படியாக தேவன் அந்த கற்களை இட என்றார். நீங்களும் அப்படிப்பட்ட சாட்சியை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லும்படியாக தேவன் இந்த வருடம் அற்புதங்களை செய்வாராக. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும் என்று ஆண்டவர் உரைத்திருக்கின்றாரோ அதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கின்றபடியா சொன்னதை செய்கின்றது. யோர்தானை பார்த்து ஐயோ எப்படி இது நடக்கும், எப்படி இதை நான் தாண்டி போவேன் என்று யோசிக்காதீங்க. உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் நம்மை அழைத்த தேவன் மேல் இருந்தா போதும், அவர் சொன்ன வார்த்தைகள் மேல் இருந்தா போதும். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் தேவனுடைய வெளியேறப்பட்ட மகிமை விளங்கப்படுவதை நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள். இந்த கால தேவன் உங்களோடு கூட இடைபடுவாராக. இந்த இடத்தில் ஒருவேளை இந்த யோர்தானின் அனுபவத்தின் வழியாக நீங்கள் கடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரியா இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்குள் விசுவாசம் வருவதாக, உங்களுக்கு ஒரு தைரியம் வருவதாக, ஒரு நிச்சயம் வருவதாக. இந்த வருடம் இரட்டிப்பான சுதந்திரத்தின் ஆண்டு. தேவன் நமக்காக என்னத்தை சொன்னாரோ அதை செய்வார். அதை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் அங்கே இடத்தில் வந்து ஆண்டவரே எனக்குள் என்னெல்லாம் மாறணுமோ அது மாறும்படியாக உங்களுடைய பிரசனத்தில் வந்து உங்கள் பலிபீடத்தில் என்னுடைய பழைய சுவாபத்தை, என்னுடைய பழைய கோபத்தை, என்னுடைய பழைய
இச்சையை அதனை வைத்திர ஆண்டவரே என்னோடு கூட இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்து இயேசு எனக்குள் உருவாக்கப்படுவாராக. எனக்குள் உமக்கு பிரியமில்லாத என்னவா இருந்தாலும் அது இன்றைக்கே அறையப்படட்டும், சிலுவையில் அறையப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறும்படியாக எனக்குள் இடைப்படுங்க. கைகளை உயர்த்தி என்னோடு கூட ஜெபிங்க. உங்களுடைய அந்த சுதந்திரத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கு முதல் திறவுகோல் நமக்குள் மாற்றங்கள் ஏற்படணும். இந்த வருடம் நமக்குள் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த உள்ளான மாற்றங்கள் உங்களையும் என்னையும் அந்த வாக்குத்தத்த பூமியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கும். ஆகையால் இன்று கால கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, நான் இருந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. கடந்த வருடம் இருந்த உமக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள், உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், உமக்கு பிரியமில்லாத சுவாபங்களை நான் இன்றைக்கு சிலுவை அண்டை கொண்டு வந்து வைத்து இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எனக்கு விடுதலை உண்டாவதாக, எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நான் முழு அனுமதியை தந்து எனக்குள் உள்ளான அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் இடைப்பட்டு என்னை மாற்றுங்க. இயேசுவின் சுவாபத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. நன்றி ஆண்டவரே, இன்று எங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்கக்கூடிய காதுகள், ஒரு மென்மையான இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பிடிவாதம் வேண்டாம் ஆண்டவரே, முரட்டாட்டம் வேண்டாம். உமக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு ஜனமாக நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. நீர் பேசும் பொழுது நாங்கள் அதற்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டியதை மாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இன்று காலையில் தேவ வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. இது ஒரு அற்புதத்தின் ஆண்டாக இருப்பதாக, புதிய வாசலின் ஆண்டாக இருப்பதாக, யோர்தான் அனுபவங்களை மாற்றி ஆண்டவரே ஒரு வெற்றியின் இடமாக அது இருப்பதாக. எந்த இடத்தில் சத்துரு எங்களை முடிக்கணும் என்று தீர்மானம் செய்திருந்தானோ அந்த இடத்தில் நீர் எங்களை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில விளங்க செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவர். எங்கள் குடும்பத்தின் மத்தியில, எங்களுடைய நண்பர்கள் மத்தியில, நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற இடங்கள் மத்தியில ஆண்டவரே எங்களை உயரங்களில் எடுத்து வைத்து உம்முடைய நாமத்தை எங்கள் மேல் வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தாராளத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த ஆண்டு ஒரு சுதந்திரத்தின் ஆண்டா இருப்பதாக, இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கின்ற ஆண்டா இருப்பதாக. தடைபட்டு இருந்ததை, அடைக்கப்பட்டிருந்ததை இந்த வருடம் அது திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. பெரிய காரியங்கள் நீர் செய்ய இருப்பதற்காக நன்றி. உமக்கு துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுங்கள்.